அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி பிஜிடிஆர்பி டிஎன்டெட் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய உளவியல் சார்ந்த ஒரு 25 வினாவிடைகளை பற்றி பார்க்க போறோம். வினா எண் 1. கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்பாடாகும். கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்பாடாகும். விளைவு விதியா, பயிற்சி விதியா, ஆயத்த விதியா, பயன்படுத்தாமை விதியா? கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்பாடாகும். விடை விளைவு விதி. வினா எண் 2. ஐக்கியூவின் நிலைமாறா தன்மையை கீழ்கண்ட எந்த வாக்கியம் ஆதரிக்கிறது? ஆப்ஷன் ஏ, வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் தரப்படும் சிறப்பு பயிற்சி ஐக்கியூவை அதிகரிக்கும். ஆப்ஷன் பி, அனுபவத்தால் உண்மையான செயல்திறன் மாறுபடும். ஆப்ஷன் சி, கால வயதோடு மன வயது அதிகரிக்கும். ஆப்ஷன் டி, சில பையன்கள் தாமதமாக முன்னேறி பின்னர் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். சரியான விடை ஆப்ஷன் சி, கால வயதோடு மன வயது அதிகரிக்கும். வினா எண் 3. விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெக்லரின் தேர்வு பின் வருவனவற்றுள் எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது? விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெக்லரின் தேர்வு பின்வருவனவற்றுள் எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது? ஆப்ஷன் ஏ, வாய்மொழி நுண்ணறிவு மதிப்பு. ஆப்ஷன் பி, செயல்திறன் நுண்ணறிவு மதிப்பு. ஆப்ஷன் சி, முழு அளவுகோல் நுண்ணறிவு ஈவு மதிப்பு. ஆப்ஷன் டி, எண் சார்ந்த நுண்ணறிவு ஈவு மதிப்பு. விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெக்லரின் தேர்வு பின்வருவனவற்றுள் எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது அப்படின்னா எண் சார்ந்த நுண்ணறிவு மதிப்பு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர், எண் சார்ந்த நுண்ணறிவு ஈவு மதிப்பு. வினா எண் 4. பின்வருவனவற்றுள் எது ஆளுமையை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை இல்லை? பின்வருவனவற்றுள் எது ஆளுமையை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை இல்லை? ஏ, களிமண் மாதிரி செய்தல். பி, ஆர்த்தரின் தர அளவுகோல். சி, ஷாண்டி சோதனை. டி, மொசைக் சோதனை. பின்வருவனவற்றுள் எது ஆளுமை ஆளுமையை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை இல்லை அப்படின்னா ஆர்த்தரின் அளவுகோல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வினா எண் 5. அறிவுசார் ஆக்க நிலையிருத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுத்துதல் திறனினை மேம்படுத்துவதில் பின்வரும் எந்த ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது? அறிவுசார் ஆக்க நிலையிருத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுத்துதல் திறனினை மேம்படுத்துவதில் பின்வரும் எந்த ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது? ஊக்குவித்தலா, தூண்டலா, துலங்கலா, வலுவூட்டலா? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஊக்குவித்தல். வினா எண் 6. கார்னல் காக்ஸ் செயல்திறன் சோதனை இச்சோதனையை விட கடினமானது. ஆப்ஷன் ஏ, அலெக்சாண்டர் பேட்டரி சோதனை. ஆப்ஷன் பி, ஆர்தர் தர அளவுகோல். ஆப்ஷன் சி, மெரில் பால்மர் சோதனை. ஆப்ஷன் டி, பின்டர் பாட்டர்சன் சோதனை. கார்னல் காக்ஸ் செயல்திறன் சோதனை இச்சோதனையை விட கடினமானது. விடை ஆப்ஷன் டி, பிட்னர் பாட்டர்சன் சோதனை. இதான் ஆன்சர். வினா எண் 7. மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் ZPD கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குவது? மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் டேஷ் கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? பியாஜே, நோவம் சோம்ஸ்கி, புரூனர், வைகாட்ஸ்கி. விடை ஆப்ஷன் டி, வைகாட்ஸ்கி. வினா எண் 8. உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலையில் நவீன கணித கணக்குகளை தீர்த்தல் இயலாதது என்னும் உதாரணம் டேஷுடன் தொடர்புடையது? ஏ, நுண்ணறிவு. ஆப்ஷன் பி, ஆரம்ப நிலை முயற்சிகள். ஆப்ஷன் சி, மீட்செயல் மற்றும் பொதுமைப்பாடு. ஆப்ஷன் டி, அனுபவம். உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலையில் நவீன கணித கணக்குகளை தீர்த்தல் இயலாதது என்னும் உதாரணம் அனுபவத்துடன் தொடர்புடையது. விடை ஆப்ஷன் டி, அனுபவம். வினா எண் 9. உணர இயலாத ஓர் இலக்கு நிலையான நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதை டேஷ் பதத்தின் மூலம் அறியலாம். இதனை வழிமொழிந்தவர் டேஷ். உணர இயலாத ஓர் இலக்கு நிலையான நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதனை டேஷ் பதத்தின் மூலம் அறியலாம். இதனை வழிமொழிந்தவர் டேஷ்.
ஆன்சர் சி. சுய இயல்பாக்கம். வினா எண் 10. மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்த பல்வேறு அளவீடுகளுக்கான மனிதர் அளவையியல் ஆய்வகத்தினை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ லூயிஸ் ஜெர்மன், ஆப்ஷன் பி பிரான்சிஸ் கால்டன், ஆப்ஷன் சி ஆல்பர்ட் பீனி, ஆப்ஷன் டி டேவிட் வெக்லர். மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்த பல்வேறு அளவீடுகளுக்கான மனிதர் அளவையியல் ஆய்வகத்தினை நிறுவியவர். ஆப்ஷன் பி பிரான்சிஸ் கால்டன். வினா எண் 11. ஒருவரின் நுண்ணறிவை கணக்கிடுவதில் வெக்ஸ்லர் பயன்படுத்தியது. ஆப்ஷன் பி கால வயது. வினா எண் 12. கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல். கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல். விடை ஆப்ஷன் சி ஆக்லோபோபியா. வினா எண் 13. பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதை குறிப்பிடும் விதி. பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதை குறிப்பிடும் விதி. ஆப்ஷன் சி விளைவு விதி. வினா எண் 14. நண்பர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக கொண்ட குழு வகைப்பாடு. நண்பர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக கொண்ட குழு வகைப்பாடு. விடை ஆப்ஷன் டி கூலிஸ் வகைப்பாடு. வினா எண் 15. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று? சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று? விடை ஆப்ஷன் ஏ எரிக்சன். வினா எண் 16. பின் வருவனவற்றுள் ஸ்பிரேங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது? பின் வருவனவற்றுள் ஸ்பிரேங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது? விடை ஆப்ஷன் டி பொருள் சார்பு. வினா எண் 17. மாஸ்லோ உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மாஸ்லோ உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? விடை ஆப்ஷன் டி பற்றாக்குறை தேவைகள். வினா எண் 18. நெறிபிறழ் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர். நெறிபிறழ் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர். விடை ஆப்ஷன் ஏ கூட்டன். வினா எண் 19. பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி. பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி. ஆப்ஷன் ஏ மேசன்ஸ் தட்டு. வினா எண் 20. ராணுவ ஆல்பா சோதனை ஒரு ராணுவ ஆல்பா சோதனை ஒரு சொற்சோதனை. ஆப்ஷன் பி சொற்சோதனை. வினா எண் 21. நனவிலி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களுள் ஒருவர். நனவிலி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களுள் ஒருவர். விடை ஆப்ஷன் பி ரிவர்ஸ். வினா எண் 22. ஆல்பிரட் ஆட்லர் டேஷ் என்னும் கருத்தை தோற்றுவித்தார். ஆல்பிரட் ஆட்லர் டேஷ் என்னும் கருத்தை தோற்றுவித்தார். விடை ஆப்ஷன் பி தாழ்வு சிக்கல். வினா எண் 23. கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். இது கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். விடை ஆப்ஷன் பி ஆக்க நிலையிருத்தம். வினா எண் 24. கில்ஃபோர்ட்டின் கட்டமைப்பு மாதிரியின் விளைவு காரணிகள் என்ன? கில்ஃபோர்ட்டின் கட்டமைப்பு மாதிரியின் விளைவு காரணிகள் என்ன? விடை ஆப்ஷன் பி பொருள், செயல்பாடுகள் மற்றும் விளைவு. வினா எண் 25.
குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது. குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது. விடை ஆப்ஷன் ஏ முதல் நிலை வலுவூட்டம். இன்னும் இது போன்ற பல்வேறு காணொளிகள் பிஜிடிஆர்பி டெட் சார்ந்த காணொளிகள் பதிவிட போறோம். தொடர்ந்து பாரி படிப்பகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.